இங்கே பாருங்க மலைக்கு இதமாக எல்லாம் இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இட்லி, தேங்காய் சட்னி, நண்டு சூப்புங்க. ஹாய் ஃப்ரெண்டு பாய்ங்கிறான் ஹரி. வாங்க வெளியில் மழை பெய்யுது. மழை சும்மா நச நசன்னு பேஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் வசியெல்லாம் பெய்யலிங்க, ஓரளவுக்கு பெய்யுதாண்ணா. வெளியிலே போக முடியலைங்க, தூரிக்கிட்டே தான் இருக்குது. அதனால் இட்லி, தேங்காய் சட்னி, நண்டு சூப்பு. கறி எடுக்கிறதுக்கு போவாங்க இனிமே தான். இல்லைங்க, கடையில் வாங்கினது தான். வாய்க்காலில் எங்கே போய் மழை பெஞ்சிருக்கு, எங்கே பிடிக்கிறது? ஹரி ஏதாவது பேசுறியா? பேசு. வாங்க சாப்பிடலாம் சொல்லு. வாங்க சாப்பிடலாம். இங்கே பாருங்க, ஆயா இப்போ கறி போட்டுட்ருக்காங்க. பாருங்க, அம்மா வந்து வணக்கிட்டு இருக்காங்க எல்லாம். அந்த திட்டு மேலே வச்சா ஹைட்டாக இருக்குதுங்க, அதனால் அடுப்பு தூக்கி கீழே வச்சாச்சு. வெளியில் செஞ்சால் மலை இரமத்தில் எல்லாம் விரவெல்லாம் எல்லாம் நனைஞ்சு போச்சு. அதனால் எல்லாம் கேஸ் அடுப்பில் செஞ்சுட்ருக்கேன். அதில் செஞ்சால் கொஞ்சம் சீக்கிரம் வேலையாகுங்க. வெளியில் விரவு அடுப்பில் செஞ்சால் இதில் என்ன இன்னும் ஒரு மணி நேரம் சேர்த்தி ஆகும். அப்படியே பாருங்கள், எங்கள் அம்மா சில்லிக்கு சிக்கன் கழுவுறதுக்கு போகிறாங்க. வாங்க போய் கழுவுறதுக்கு. இங்கே பாருங்க, ஆயா கூடயே கழுவுக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்க, அடிச்சிடும் ஹரி. இந்த மாதிரி வேலை செஞ்சு பாருங்க, ஹரி வந்து என்னமோ பண்ணிட்டானா, அதுக்கு வந்து ஆயா திட்டிகிட்டு இருக்காதிய. என்னம்மா பண்ணுது? ஆயா வந்து சிக்கன் கழுவுறாங்க. இங்கே பாருங்க, தாத்தா வந்து வாக்கிங் போயிட்டுருக்காரு. எல்லோரும் காலையில் தான் வாக்கிங் போவோம். கூட்ட போகிறோம் போ. இங்கே பாருங்கள், அவர் கூட்டுறன்ட்டு போகிறாரு. இங்கே ஆயா வந்து கழுவிட்டுருக்கு. இந்த இங்கே பாருங்க, குப்பையாக கிடக்குன்ட்டு அங்கே போய் கூட்ட போகிறாராம். பாருங்க, எதில் ஒரு சாப்பிட்டா எதுலையா? இங்கே பாருங்க, கூட்டுற பாருங்க, ஆயா கழுவுறது அப்படியே பார்க்கலாம். சில்லி போடுறது. இங்கே பாருங்க, சில்லி போடுறதுக்கு வந்து ஆயா வந்து ரெடி பண்ணி. மழை பெய்யுது, அப்புறம் பிள்ளைங்க கேட்குறாங்க மழையில் சில்லி போடாயா, பிரியாணி போடாயாங்கிறாங்க. அதுங்காட்டி வந்து இன்னைக்கு பிரியாணியும் சில்லியும் அவ்வளோதான். இங்கே பாருங்க, தாத்தா வந்து பட்ஸு போடலாமான்னு கேட்குறாரு. என்ன சொல்லட்டும், ஹரி வந்து எனக்கு இதெல்லாம் தெரியாது. இங்கே பாருங்க, ஆயா 2வது வாட்டி கழுவிட்டுருக்கு. இந்த கொண்டாடு வாங்க வாங்க, அம்மா போகிறாங்கல்ல, நம்மளும் போகலாம் பின்னாடியே. சரி, அங்கே ஒரு நிமிஷம் போயிட்டு காட்டிட்டு போயாச்சுன்னா பாருங்க. கொண்டு அம்மாட்ட கொடுத்து இப்போ சில்லி போடுறதுக்கெல்லாம் கலரி வைக்க சொல்லு. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, ஹரி வந்து அக்கான்னு கூப்பிட மாட்டான், எப்பயுமே பாப்பான்னு தான் கூப்பிடுவான். இங்கே பாருங்க, சிக்கன் அப்புறம் கழுவிட்டாங்க ஆயா. வாங்க உள்ள அம்மா போய் என்ன பண்ணுறாங்கன்னு அம்மா பார்க்கலாம். வாங்க வாங்க உள்ளே போகலாம். வந்து உள்ளே வந்தாச்சு. நல்லா வணங்கிட்டு இருக்கோம். இந்த கொஞ்சம் நல்ல வாப்பா வேற விட்டு. இங்கே பாருங்கள், இன்னொரு விஷயம் இருக்குது. ஹரி காது குத்துக்கு வந்து எல்லாம் துணியெல்லாம் எடுத்தாச்சு. சமைச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். எல்லாம் எடுத்தெல்லாம் வெளியில் போட்டுறான்ட்டு எல்லாம் சந்துக்குள்ளே வச்சுருக்குறாங்க பையெல்லாம்.
சமைச்சு முடிச்சுட்டு வீடியோ எடுக்கிறேன். எங்கள் அம்மா பாருங்க. பாப்பா அந்த இது மசாலாலாம் இருக்கு மசாலா, சில்லி மசாலா. இங்கே பாருங்க எங்கள் அம்மா சில்லி கலக்குறாங்க. வாங்க எப்படி கலக்குறாங்கன்னு பார்க்கலாம். வந்து கலக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மாவு பாக்கெட் வந்து பிடிக்கிறாங்க. அதுலேயே எல்லாம் இருக்குதுல்ல அன்னைக்கு இருக்குது. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணால் போட்டு அங்கே இருந்து ஒரு இடத்துக்கு என்னக்கா வச்சிருக்கேன். இங்கே பாருங்க. தள்ளி எடுங்க. எவ்வளோ மட்டும் ஒன்று அடி ஊற்றுங்க. அதெல்லாம் சொல்லுங்க அங்கே வச்சுருக்காங்கல்ல. அப்போ தண்ணி கொடு. இங்கே வந்து முட்டை இருக்குது, மசாலா, தயிர் இருக்குது, நெய் இருக்குது. இது வந்து நான் அரைச்ச மசாலா அப்போ தண்ணி கொடு. பிரியாணிக்கு. தண்ணி ஊற்று. அவ்வளோதாங்க. சில்லிக்கு கலந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். அம்மா வந்து இப்போ தயிர் ஊற்றிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க நல்லா வணங்கிட்டு இருக்குது. தயிர் ஊற்றி இருக்கிறேன். கொஞ்சம் வணங்கிட்டுங்க நல்லா. அப்போ தான் அந்த கறியில் வந்து மசாலாலாம் நல்லா இறங்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது அம்மா வந்து எங்கள் அம்மா சில்லிக்கு கலந்து வச்சுட்டு போயிருக்கிறாங்க. விலைக்கழுவிட்டு இருக்கிறாங்க. சில்லிக்கு கலந்து வச்சுட்டு இன்னும் முட்டை வேக வைக்கணுங்க. அந்த அடுப்பு எரியாதுங்க. அதனால் ஒரு அடுப்பில் தான் செய்யணும். அது வந்து இந்த 2 நாள் எரிய மாட்டேங்குதுங்க. சர்வீஸ் பண்ணணும். என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்காங்க. சரி வாங்க ஆயா என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்க்குறேன். தாத்தா பாருங்க எப்படி உட்காந்துருக்காங்க. ஆயா வந்து கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க இங்கேருந்து கழுவி இங்கே வந்து இப்படி போடுறாங்க. ஏய் போட தண்ணியில் என்னடா பத்திரிக்கை ஓடி விடா வரான் அவனை பிடிங்க. காக்கா இது என்ன சாரி? காக்கா பத்திரிக்கை. சரி வாங்க உள்ள போலாமா? வாங்க உள்ள வந்துட்டோம். அம்மா இப்போ பாருங்க அம்மா வந்து நல்லா வணங்கிட்டு இருக்குதுங்க. சாப்பாடு வேணுமா? இப்போதான் வணங்கிட்டு இருக்குது. ஒரு 1/2 மணி நேரம். ஹரி அதுக்கப்புறம் ரெடி ஆயிடும். ஹரிக்கு சாப்பாடு வேணுமா மாமா? எல்லாரும் அப்பா வந்து நானே ஊட்டி விட்டுறேன். அப்பா வந்து பாத்தீங்கன்னா எத்தனை தலைவாணி வச்சு தூங்கிட்டு இருக்கிறாருன்னு பாருங்க. பாருங்க காய்ச்சலுங்க இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. ஒரு வாரமா திங்கக்கிழமையிலேருந்து காய்ச்சலுங்க. இன்னைக்கு 7 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் ஓரளவுக்கு நார்மல் ஆயிருக்குது. படுத்துருக்குறாங்க. இன்னும் எழுந்திரிக்கவே இல்லை. படுத்தே தான் இருக்கிறாங்க எந்நேரமும். எங்க ஹரி அவன் காது குத்தி பத்திரிக்கை வச்சுட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க. கிழிச்சிடக்கூடாது. பாருங்க பின்னாடியே ஓடுறோம். கொடுக்கவே மாட்டான் பாருங்க. எங்க ஓடுறான் பாருங்க அவன்.